அதன் அடுத்து நமக்கு வந்து 5x - 10 அடுத்து 5x² - 20 எல்சிஎம் வந்து கேட்டிருக்காங்க. முதல்ல 5x - 10 நம்ம வந்து கண்டுபிடிப்போம். இதுல வந்து 5 நம்ம வெளியே காமன் எடுக்கலாமா? 5 எடுத்துட்டா மீது என்ன இருக்கும்? இங்கே x இருக்கும். மைனஸ் இங்கே 5 எடுத்துட்டா நமக்கு என்ன நடக்கும்? 2 இருக்கும். ஸோ இது எழுதியாச்சு. அடுத்து 5x² - 20 வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ 5x² - 20 எது காமனா இருக்கு? 5 வெளியே எடுத்துடலாமா? அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? x² - 4 சொல்லி கிடைக்கும். ஸோ 5 அப்படி வச்சுக்கோங்க, x² அப்படி வச்சுக்கோங்க. 4 எப்படி எழுதலாம்? 2² சொல்லி எழுதலாமா? 2 × 2 எவ்வளோ? 4. ஸோ இப்போ வந்து நமக்கு என்ன ஃபார்முலா மாதிரி இருக்கு? a² - b² ஃபார்முலா மாதிரி இருக்கா? இதோட ஃபார்முலா நமக்கு என்னன்னா a + b a - b. இப்ப a இருக்கிறதுல நமக்கு என்ன இருக்கு? x இருக்கு. b இருக்கிறதுல என்ன இருக்கு? 2 இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஃபார்முலால போட போறோம். அப்ப என்ன இருக்கும்? 5 × a + b என்ன வரும்? x + 2 வரும். அடுத்து a - b நமக்கு என்ன வரும்? x - 2 வரும். b இடத்துல 2 இருக்கு. அப்ப b க்கு என்ன பண்ணணும்? 2 போடணும். ஸோ இப்போ நம்ம இது கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா ரெண்டுக்கும் வந்து நம்ம எல்சிஎம் வந்து எடுக்க போறோம். எல்சிஎம் வந்து எடுக்க போறோம்னா நம்ம எல்சிஎம்ங்கிறது வந்து நம்ம கொடுத்துருக்க எல்லா டேமையும் நம்ம வந்து எடுத்து எழுத நம்மளோட எல்சிஎம். ஸோ இப்போ நம்ம எல்சிஎம் பார்க்கலாமா? 5x - 10 அடுத்து 5x² - 20 இதோட எல்சிஎம் என்னதுன்னா நமக்கு பாருங்க 5x - 2 இருக்கு. இங்கே 5x - 2 இருக்கு. ஸோ நம்ம 5x - 2 வந்து எழுதியாச்சு. அடுத்து நமக்கு எக்ஸ்ட்ரா நமக்கு என்ன இருக்கு? x + 2 இருக்கு. ஸோ அதையும் வந்து எழுதணும். ஸோ நமக்கு வந்து எல்சிஎம்ங்கிறப்ப வந்து நம்ம எல்லா என்னென்ன சாய்ஸ்ல நமக்கு என்னென்னலாம் வருமோ அது எல்லாத்தையுமே வந்து எழுதணும். 5 இங்கே காமனா இருக்கு. ஸோ ஒரு 5 எழுதியாச்சு. x - 2 எழுதியாச்சு. மீதி இருக்கிறது x + 2. ஸோ அந்த x + 2 எழுதணும். இதான் வந்து நமக்கு கொடுத்துருக்க சம்மோட எல்சிஎம். ஸோ எழுதிக்கோங்க.